ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் நவகிரகங்களில் தலையாய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல அனைத்து கிரகத்திற்கும் தலையாய கிரகமாக விளங்குவது சூரியன் ஆவார். அந்த சூரியனை நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்வேறு பெயரில் அழைப்போம். கதிரவன், ரவி, உதயன், ஆதவன் என்று அழைப்போம். சூரியன் ஒரு நெருப்புக்கோள் ஆகும். நவகிரகங்கள்ல சூரியன் ஒரு ஆண் கிரகம் ஆகும். இந்த ஆண் கிரகமான சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய வீடு சிம்ம ராசி. மேஷ ராசியில உச்சம் பெறார். துலா ராசியில நீச்சம் பெறுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக சூரியன் உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக சூரியன் ஒரு மாதக்கோள் ஆகும். இந்த மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு மாறுதல் ஆகும். பொதுவாக மேஷ ராசியில சித்திரை மாசம் சஞ்சரிக்கும், ரிஷப ராசியில வைகாசி மாசம் சஞ்சரிக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்த உடனே இவர் இந்த மாசத்துல தான் பிறந்தாரு என்றதை சூரியன் சஞ்சாரத்தை வச்சு நம்ம தெளிவா சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு குறிப்பாக சூரியன் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ஆங்கிலப்படி பார்க்கின்ற பொழுது மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28 தேதி வரைக்கும் வரும். அதனை கத்திரி காலம் என்று கொள்ளுவோம். கத்திரின்னு சொல்லுவாங்க சில பேர் பேசும்போது. அந்த கத்திரி நேரத்துல எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பொதுவா கத்திரி நேரத்துல புதுசா வீடு கட்டுறது, மனை பூஜை போடுறது, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடு மாறுறது, அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நம்ம கத்திரி நேரத்துல செய்யக்கூடாது. மற்றபடி ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கத்திரி நேரத்துல செய்யலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் பண்றதோ உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனா வீடு குடி போறது மட்டும்தான் கத்திரி நேரத்துல போகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கத்திரி நேரத்துல செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு உத்தராயணம் புண்ணிய காலம், தட்சிணாயன காலம்னு ஒரு காலம் உண்டு. சூரியன் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து உங்களுக்கு குறிப்பா ஆணி மாசம் வரைக்கும், அதாவது மகர ராசியிலிருந்துன்னா தை மாசத்திலிருந்து ஆணி மாசம் இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவோம். அதே மாதிரி ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் கடக ராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம். பொதுவா உங்களுக்கு உத்தராயணம் புண்ணிய காலத்துல பாத்தீங்கன்னா கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியெல்லாம் உத்தராயணம் புண்ணிய காலத்துல பெரும்பாலும் செய்வாங்க. அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் பார்க்கின்ற போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரம் ஆகும். சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அமாவாசை என்று சொல்லுவோம். சூரியனுக்கு 7வது கட்டத்துல சந்திரன் இருக்கிறது பௌர்ணமின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் பகை கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு பலவிதமான தகவல் சூரியனை வச்சு இருக்குது. ஒரு ஜாதகத்துல சூரியனுடைய அமைப்பு தான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரகனாக விளங்குகிறார். இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கெல்லாம் உங்களுக்கு சூரியன் தான் முக்கிய கிரகமாக காரகனாக விளங்குகிறார். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு குறிப்பாக வலது கண், ஒற்றை தலைவலி,
தலை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஜுரம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரகன். சூரியன் வந்து இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் மிக மிக ஒரு முக்கியமான கிரகமாகும். ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து பலகீனமா இருந்தா அவங்களுக்கு வந்து இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும். குறிப்பா ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து 2-12 சூரியன் வந்து பலகீனமா இருந்து பாவகிரக சேர்க்கை பெற்றா கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். அதுவே ஒரு ஜாதகத்துல வந்து 4-5 ஆகிய ஸ்தானங்கள்ல சூரியன் வந்து பலகீனமாக பாவகிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சிலருக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கூட ஏற்படும். சூரியனுடைய காரகத்துவம் பார்க்கின்ற பொழுது தந்தை காரகன் சூரியன் ஆவார். தந்தை வழி உறவினர்கள் எல்லாரையும் குறிக்கிறது சூரியன் ஆவார். எப்படி தந்தை முக்கியமோ வயசு மூத்த ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகமாக சூரியன் வந்து இருக்கிறார். ஒரு ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலையிலிருந்து நல்ல ஒரு பலமான நிலையில ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வழி உறவினர் வகையில ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பான பலன்கள்லாம் உண்டாகும். அதுவே சூரியன் வந்து ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்று ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், சூரியனுக்கு முன்னாடி ராகு கேது சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே சிம்ம ராசியில வந்து பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வழி உறவினர் வகையில ஒரு ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள் எல்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 10ஆம் வீட்டோட தொடர்போடு இருந்தாலும், 10ல் இருந்தாலும், 10ஆம் சேர்க்கை பெற்றாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சார்ந்த துறைகள்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். அது போல உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்துல வந்து சனிதான் வந்து ஜீவனக்காரகன் சொல்லுவோம். அந்த ஜீவனக்காரகனான சனி சேர்க்கை பெற்று சூரியன் இருந்தாலும், அடுத்து சனி சூரியன் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வழியில அரசாங்க வழியில நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று குரு போன்ற சுபகிரக சேர்க்கையோடு இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும், தொழில் ஸ்தானாதிபதி சேர்க்கை பெற்றாலும், சனிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அரசு வழியில அரசாங்க வழியில நல்ல ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், சூரியன் வீட்டுல பாவகிரகம் இருந்தாலும், சூரியன் போய் வந்து உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரையோ போய் அமையப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, சூரியனுக்கு மிக அருகில மற்ற கிரகங்கள் இருந்தால் அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து உண்டு. பொதுவா வந்து சந்திரன் வந்து 12 டிகிரியில் இருந்தாலும், உங்களுக்கு வந்து செவ்வாய் 17 டிகிரியில் இருந்தாலும், புதன் வந்து 14 டிகிரியில் இருந்தாலும், உங்களுக்கு குரு 11 டிகிரியில் இருந்தாலும், சுக்கிரன் 8 டிகிரியில் இருந்தாலும், சனி 15 டிகிரியில் இருந்தாலும், அஸ்தங்கம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தாதான் அஸ்தங்கத்தோட பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அடுத்து மெயினா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து கோச்சாரத்துல சூரியன் வந்து ஒரு சில ஸ்தானங்களை சஞ்சரித்தா நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து சூரியன் தனது ஜென்ம ராசிக்கு நீங்க என்ன ராசியில பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு 3, 6, 10, 11ல சூரியன் இருக்கும் போது கோச்சாரத்துல வந்தா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பா ஏற்படும். பொதுவா ஒரு நாள்லயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு சூரிய ஓரையா இருக்கும். அந்த சூரிய ஓரையில வந்து ஒரு அதிகாரியை பார்க்கறது, ஒரு அரசாங்க வழியில ஏதாவது ஒரு அனுகூலத்தை அடையணும்னா அந்த நேரத்தில் ஏதாவது முயற்சி பண்றது, ஒரு வியாபார தொடர்பான ஒரு செயல்கள் செய்யறது, அதாவது ஏதாவது ஒரு பதவியை போய் ஏறுறது, பதவியில போய் உட்கார்றது, பதவியை ஏத்துக்கிறது, புதிய வாய்ப்பை பெறுவது போன்ற விஷயத்தை வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஓரை உள்ள நேரங்கள்ல நீங்க மேற்கொண்டால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் குறிப்பாக சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய நேரத்துல கூட சந்திரனும் இருந்தால் அது வந்து சூரிய கிரகணம் என்று சொல்வோம்.
அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சூரியன் வந்து ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டு அதுக்கு 7 சந்திரன் இருந்து ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தால் அது வந்து சந்திர கிரகணம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி கிரகண நேரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் வழி உறவினர் வகையில தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் கூட உண்டாகுது. பொதுவா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தாய் தந்தையரிடம் சற்று பழகுகின்ற பொழுது, தாய் தந்தை உறவினரிடம் பழகின்ற பொழுது சற்று பக்குவத்தோடும் சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். உறவினர்கள் பகை வந்து கிரகண நேரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. அந்த நேரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போல வந்து குறிப்பாக சூரியனுக்கு 2ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா சுபவேசி யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட யோகம் இருந்தால் பெயர் புகழ் அந்தஸ்து போன்றவை ஏற்படும். சூரியனுக்கு 12ஆம் வீட்டுல சுபகிரகம் இருந்தாலும் அதனை வந்து சுபவாசி யோகம் சொல்லுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில ஒரு வளமான பலன்கள் அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். பொதுவா சூரியனுக்கு 2 பக்கமும் 2 பாவகிரகம் இருப்பதெல்லாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா தந்தை வழியில தேவையில்லாத நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். பொதுவா சூரியனால பாதிக்கப்பட்டவங்க நீங்க வந்து சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சூரிய நமஸ்காரம் செய்வது போன்றவை ஒரு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும். சூரியன் பலகீனமாக இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. சூரிய திசை வந்து பொதுவா 6 வருஷம் நடக்கும். ஒரு சிலருக்கு சூரிய திசை வரும், ஒரு சிலருக்கு சூரிய திசை வராது. பொதுவா சூரிய திசை பற்றிலாம் வந்து வருகின்ற நாட்களில் உங்களிடம் தெளிவாக பேசுகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். நன்றி, வணக்கம்.